உடல்ல ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எப்பவும் மாத்திரை ஊசி மட்டும் தீர்வல்ல. சில சமயம் ஃபர்ஸ்ட் எய்ட்னு சொல்லப்படுற முதல் உதவியும் உயிர் காக்கக்கூடியதுதான். நாம மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்ட பிறகும் நுரையீரல்ல சிறிதளவு காற்று இருந்துட்டே இருக்கும். இத எஞ்சிய காற்றுன்னு அழைப்பாங்க. இந்த காற்றை வச்சு நீங்க சாப்பிடுற உணவு மூச்சு குழாயில சிக்கின பிறகு அதை வெளியே கொண்டு வரலாம்னு கண்டுபிடிச்ச அறிவாளி தான் டாக்டர் ஹென்றி ஹீம்லிச். 1970களில் நிறைய நபர்கள் மாரடைப்பால இறக்குறாங்கன்னு பதிவாச்சு. ஆனா உண்மையா அவங்க மூச்சு குழாய் அடைப்பால இறக்குறதா டாக்டர் ஹீம்லிச் கருதினாரு. 1974 எமர்ஜென்சி மெடிசன் பத்திரிகையில பாப் கோஸ்ட கெஃபே கரோனரின்னு ஒரு கட்டுரை வெளியிட்டாரு. அதுல ஹீம்லிக் மெனுவர் முறையை அறிமுகப்படுத்தினாரு. உணவு மூச்சு குழாயில சிக்கிய பிறகு ஒரு நபர் பேசாமலோ இரும்பாமலோ அவங்க தொண்டை பகுதியை இப்படி கைகளால பிடிச்சு இருக்கிறத யூனிவர்சல் சோக்கிங் சைன் அழைப்பாங்க. இந்த சூழ்நிலையில உடனே ஆம்புலன்ஸ் அழைக்கிறது சால சிறந்தது. அதுவரையில் முதலுதவியாக பாதிக்கப்பட்டவரின் பின்னால் நின்று அவர்களின் இடுப்பை சுற்றி உங்கள் கைகளை வைத்து ஒரு முஷ்டியை மடக்கி அதை அவர்களின் தொப்புளுக்கு சற்று மேலே விலா எலும்புகளுக்கு கீழே வைத்து மற்றொரு கையால் உங்கள் முஷ்டியை பிடித்து உள்நோக்கியும் மேல் நோக்கியும் வேகமாக 5 முறை அழுத்தம் தரணும். நுரையீரலுக்கு கீழே உள்ள சுவாச தசைன்னு அழைக்கக்கூடிய உதரவிதானத்துக்கு மேல ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலியமா நுரையீரல்ல எஞ்சி இருக்கக்கூடிய காற்று ஒரு சின்ன சூறாவளியை உள்ளுக்குள்ள உருவாக்கி சிக்கிட்டு இருக்கிற உணவை வெளியேற்றும். இதுவே ஹீம்லிக் மெனுவர் முறையின் சாராம்சமாகும். டாக்டர் ஹென்றி ஹீம்லிச்சோட கட்டுரையை அத்தஸ் நைடன்ற மருத்துவ பத்திரிகையாளர் சிகாகோ டெய்லி நியூஸ் என்ற செய்தித்தாள வெளியிட்டதை படிச்ச ஒரு ஓய்வு பெற்ற உணவக உரிமையாளர் அவர் வெக்கேஷனுக்கு சென்றிருந்த போது ஒரு நபருக்கு சிக்கன் துண்டு மூச்சு குழாயில் அடைச்சிருக்கு. அப்போ இந்த ஹீம்லிச் மெனுவர் முறையை பயன்படுத்தி காப்பாத்திருக்காரு. டாக்டர் ஹீம்லிச் இந்த முறையை முதல்ல நாய்கள் கிட்ட சோதனை பண்ணியிருக்காரு. பிறகு மனிதர்களிடம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதற்காக டாக்டர் ஹென்றி ஹீம்லிச் மருத்துவ துறையிலேயே முதன்மையா கருதக்கூடிய லஸ்கர் அவார்டை 1984 பெற்றிருக்காரு. என்னதான் ஹீம்லிக் மெனுவர் முறை மக்களிடையே கொண்டாடப்பட்டாலும் அமெரிக்க செஞ்சிலுவை சங்கம் மற்றும் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் பாரம்பரிய முறையான பேக் ப்ளோஸ்ன்னு சொல்லக்கூடிய அடைப்பு நீங்குவதற்காக முதுகில் தட்டுவதையே பரிந்துரைச்சது. ஆனா டாக்டர் ஹீம்லிச் முதுகில் தட்டுவதால சிக்கிட்டு இருக்கிற உணவு மேலும் உள்ளே தள்ளப்படும் எதிர்த்தாரு. பெரிய போராட்டங்களுக்கு பிறகு மூச்சு குழாய் அடைப்பிற்கு முதலில் 5 முறை முதுகில் தட்டுவதையும் பின் 5 முறை ஹீம்லிச் மெனுவர் முறையும் பரிந்துரைத்தாங்க. குழந்தைகளுக்கு 5 முறை முதுகில் தட்டுவதையும் 5 முறை மார்பு அழுத்தங்களையும் தேர்வு செஞ்சாங்க. உயிர்காக்கும் முதலுதவியை கண்டுபிடித்து தனது 96 வயதிலும் தன் சக முதியோர் இல்ல வாசியின் உயிரை ஹீம்லிச் மெனுவர் முறையை பயன்படுத்தி காப்பாற்றிய டாக்டர் ஹென்றி ஹீம்லிச் மறைந்த நாள் இன்று டிசம்பர் 17.